மகர ராசி அன்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டுக்காக காத்திருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் வேலையில் மாறுதல் உண்டு. குரு நின்ற இடம் பால்னு சொல்லுவாங்க. அப்போ குரு 6ஆம் இடத்தில் நின்றனால வேலை செய்யும் இடத்தில் தனக்கு அங்கீகாரம் இல்லை. ஸோ குரு நல்லதுன்னு நினைப்போம், ஆனால் நின்ற இடம் தப்பு. 6ல் குரு பார்வை தான் பெஸ்ட்டு. தான் நின்ற இடத்துல ஒர்க்கு லோடு ஜாஸ்தியாக இருந்தது, தனக்கு அங்கீகாரம் குறைவாக இருந்தது, பணம் வருது நிற்கலை, இது மாதிரியே தான் இருந்தது. இப்போ குரு பலன் வந்தவுடனே 6ஆம் இடத்துக்கு எந்த பாவகிரகமும் பார்க்கல. அப்போ என்னென்னா தன் பொட்டென்ஷியல் இதுக்கு ஒர்க் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த ராசிக்கு நிறைய பேர் வருமானம் அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலை, மிகப்பெரிய வருமானம் அதிகரிக்கணும். அப்போ ஒரு மாறுதலுக்கு வேலை மாறுதல் உடன்படையுது. நிறைய பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்குங்க. இந்த நேரத்தில் வெளிநாடு மாறுதல், வெளி ஊர் மாறுதல்கள், ஒரு தன் தொழிலுக்காக ஒரு சில மாறுதல்கள் செய்யக்கூடிய அம்சம் உண்டு. சார் இந்த இடம் விட்டு இன்னொரு இடம் மாறுறேன், அப்படி ஒரு மாற்றத்துக்கு பின் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார்கள். ஒரு சிலர் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க மாற முடியாது, ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிடும். இங்கிருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி. இப்போ ஒரே கம்பெனியாக இருந்தாலும் ஈவன் ப்ராஜெக்டாவது சேஞ்ச் ஆகும், ஒரு சேஞ்சஸ் உண்டு. அந்த சேஞ்சஸ் இவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். பொதுவாக அந்த சேஞ்சஸ் குடும்பத்துக்கு பாதிக்கலைன்னு அக்செப்ட் பண்ணிக்க சொல்லுவேன். அதுதான் இவங்க இருக்குது. இந்த வேலை வாய்ப்புகளில் மிகப்பெரிய யோகம் வருகிற சூழ்நிலை இந்த ராசிக்கு இப்போ தான் நடந்திருக்கு.